மட்டும் செய்யுங்கள் இருக்க முடியவில்லை. இப்படி நாலாபுரமும் தந்தையே நான் செய்தது தப்பா என்று பார்வதா தேவியானவள் அப்படியே தகப்பனாகிய தச்சனை அடிவணங்கி நிற்கின்ற பொழுது ஏன் என்று கேட்கவில்லை, எடுத்த மொழி பேசவில்லை, அப்படியே கவிழ்ந்த தலையோடு இருக்கிறான். அந்த நேரத்துல நம் மந்திரம் போட வந்திருக்கிறார்கள் பாருங்க முனிமார்கள். அவர்கள் என்ன சொல்வார் பாருங்க, ஐயா கண்டராஜனே, உண்மகள் தான் பார்வதியாள், உள்மகள் தான் பார்வதியாள், தான் பார்வதியாள், உமையவளோ வந்திருக்க, உமையவளோ வந்திருக்க. ஏனோ கேட்காமல் இருப்பதென்ன கண்டராஜா. யாருக்கு யாருடா மகா? என்னுடைய மகளா? என்னுடைய கோட்டையிலே உங்களுக்கு என்ன வேலை? மந்திரத்தை போட்டோமா, நல்லா சாப்பிட்டோமா, போனமான்னு இருக்கணும். என் குடும்ப விஷயத்துல தலையிடுவதற்கு நீங்க யாருடா? யாருடா நீங்க? இனிமேலு என் குடும்ப விஷயத்துல நீங்க தலையிட்டீங்க, நாவை அறுத்து விடுவேன். ஆனால் யாருக்கு முனிவர்களே, இவா என்ன சொன்னீங்க? இவா எனக்கு மகளா? இவா எப்படிப்பட்டவா தெரியுமா? ஆண்டியோடு சென்றவளுக்கு அம்மை உண்டோ அப்பன் உண்டோ? தேவனோடு சென்றவளுக்கு இங்கு வர நியாயம் உண்டோ? பாரத்தோடு சென்றவளுக்கு பாரக்கோட்டையில் இடமும் உண்டோ?